வெல்கம் பேக் டு சுரேஷ் கேமர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிபிஎல் டோர்னமெண்ட் மேட்ச் நம்பர் 5 லூசியா பைரட்ஸ் வெர்சஸ் ட்ரென்பகூர் ரெட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பிச் ஒரு பேட்டிங் பிச் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸை வந்து ட்ரென்பகூ அவர் தான் போட்டு பவர்ஃபுல் டீம் அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த டீம் டேபிள் டாப்பர்ஸ் கூட அப்படி இல்லை, அந்த டீம் பவர்ஃபுல். அப்போ வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆப்பனன்ட் வின் த டாஸ் அண்ட் டிசர்வ் டு பேட் ஃபர்ஸ்ட். எதுக்கு நம்ம பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னேன். இப்போ டீம் வரும் பாருங்க, நிக்லஸ் பூரன், மார்டின் கப்தில், கைரன் போலார்ட், ஆண்ட்ரே ரசல், ட்ரைன் பிராவோ, சுனில் நரேன், எக்கச்சக்கமான நட்சத்திர வீரர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் நம்ம சர்வ போகிற அல்ஜர் யூசுப் மற்றும் பேட்டிங் பார்த்தீங்கன்னா மார்டின் கப்தில். முதல் பந்து இங்கே நவுந்து வந்து வேலை கிடச்சிருக்காரு. ஆப் சைட் திசையில் ஒரு சிங்கிளோட ஃபர்ஸ்ட் ரன் வந்திருக்கு அந்த டீமுக்கு. ஆஃப் த மார்க் இங்கே மார்டின் கப்திலுக்கு. இங்கே தயால் சரியான ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புங்க, சரியான ஒரு ஷாட். இங்கே ஷார்ட் பாலை கூட அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிருக்காருங்க இந்த இடத்துல பின்னாடி. ஐந்தாவது பந்து ஓவரோட சரியான ஒரு ஷாட். முதல் பவுண்டரி வந்திருக்காங்க இங்கே மார்டின் கப்திலுக்கு. சரியான ஒரு பிளேயர். இவர் ரிட்டையர் ஆயிருந்தாலும் நல்ல ஒரு பிளேயர் தான். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவர் போடுறாருங்க ராஸ்டன் சேஸ். ஒரு நல்ல ஒரு குட் லென்த்தில் போட்டப்பட்ட பந்து ஒரு சிங்கிள்கான முயற்சியா இல்லைங்க, ஒரு டாட் பந்து கிடச்சிருக்கு முதல் பந்துலேயே சேஸுக்கு. இங்கே நேராக போயிருக்காருங்க, சரியான ஒரு விக்கெட் கிடச்சிருக்குங்க இந்த இடத்துல. தயால் 7 ரன்களுக்கு அவுட் ஆகிட்டுருக்காருங்க. ராஸ்டன் சேஸ் வந்தோன்னு ஒரு விக்கெட் தூக்கி கொடுத்துட்டாருங்க. முதல் விக்கெட் நம்ம டீமுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அடுத்த பந்து இங்கே சிக்கி ஷாட், ஆனால் நேராக ஃபீல்டுகளை போயிருக்காங்க. ஒரே ஒரு ரன் தான் கிடைக்கும். சேஸ் நல்ல ஓவரை போட்டுருக்காருங்க பார்ப்போட கடைசி ஓவரில். அடுத்த பந்து மீண்டும் தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த முறை டைமிங் இல்லை, நேராக கையில் போய் உட்காந்துருக்கு. இந்த முறை ஒரு விக்கெட். மார்டின் கப்தில் சரியான ஒரு பிளேயர் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. அவர் அவுட் ஆகிட்டு போனாருன்னு பார்த்தா இங்கே நிக்லஸ் பூரன் வந்து லெக் சைடில் ஒரு பவுண்டரி தூக்கி விட்டார். சரியான ஒரு 4 இங்கே கிடச்சிருக்கு. நிக்லஸ் பூரன் 3வது ஓவர். இந்த இடத்துல சரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஷாட்டுங்க. லெக் சைட் காலை விலக்கி லெக்லேயே அடிச்சாருங்க போட்டு. சரியான ஒரு ஷாட் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காரு இங்கே வால்டன். 3வது ஓவர் 4வது பந்தில் சரியான ஒரு ஓவராக போயிட்டுருக்கு இந்த இடத்துல. ட்ரென்பகூர் ரெட்ஸுக்காக இங்கே ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. ஒரே ஒரு பவுண்டரி கொடுத்தாலும் இந்த ஓவரில் 10 ரன் சிங்கிள் ஓடியோ 10 ரன் பக்கம் வந்துருச்சு. சரியான ஒரு ஷாட் பின்னாடி ஒரு சும்மா டெலிகண்டாக தட்டி விட்டாரு. ஒரு பவுண்டரிக்கு போயிருக்கு இந்த இடத்துல. வால்டனும் கூட சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல. ஒரு சிங்கிள்கான ஒரு முயற்சி கடைசி ஓவர் செகண்ட் பந்தில் 39 ரன் தான் வந்திருக்கு. அதனாலேயே ஓரளவுக்கு பிடிச்சாச்சு, இழுத்து பிடிச்சாச்சு ஓவரை. என்னதான் பெரிய பவர்ஃபுல் டெஸ்ட் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்ண அடிச்சிருக்காரு தூக்கி. ஏன்னா சிங்கிள்ஸ் தான் கிடைக்கிது, சிங்கிள் 2 மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் 10வது அவங்க டீமுக்கு பவர்ஃபுல் ஹிட்டிங் இருந்தாலும் இந்த இடத்துல டாப் பேஜ் பட்டிருக்கு. பின்னாடி போயிருக்குங்க, நேராக ஃபீல்டர் கையில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு இந்த இடத்த கடைசி ஓவரில். வால்டன் 12 ரன்களுக்கு பெரிய அளவு ஸ்ட்ரைக் ரேட் இல்லாமல் அவுட் ஆகி போகிறார். கைரன் போலார்ட் கடைசி பந்து ஒரு சிங்கிள்கான முயற்சி தான் இந்த இடத்துல வந்திருக்கு. கடைசி பலம் சிங்கிளோட முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 44 ரன்கள் தான் வந்திருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடையும் போது. நல்ல ஒரு பேட்டிங் பிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 44 ரன் அப்படின்றது அது இந்த டீமோட பவர்ஃபுல் விட்டிங் டீமோடன்றது நல்லாவே இதாச்சு. விக்கெட் பெருசாக இழக்கல, அதனாலே நம்ம கொஞ்சம் தச்சோன்னே சொல்லலாம். இல்லைன்னா ஆண்டர்டெஸ்ட் அந்த புலம் கட்டியிருப்பாங்க. 45 ரன் அடித்தா இந்த மேட்சை நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டுப்ளசி மற்றும் சார்லஸ். பவுலர் ஆண்ட்ரே ரசல் போட வந்திருக்காரு ஓப்பனிங் பவுலராக. 140+ போடக்கூடிய பவுலர் தான். இங்கே மொதல் பந்தை சரியான ஒரு கவட்டரை. ஏன்னா இங்கே நேரம் ஃபீல்டு கிட்ட போயிருக்குது. ஒரே ஒரு ரன் மட்டும் தான் கிடைக்குது இங்கே ஃபாப் டுப்ளஸுக்கு. செகண்ட் பந்து இங்கே சார்லஸ் கிட்ட இருந்து ரிவர்ஸ் சுவிட்ச் நினைக்கிறேங்க தெரிஞ்சு. சரியான ஒரு ஷாட் இந்த இடத்துல நமக்கு ஒரு பவுண்டரி கொடுத்துருக்காரு சார்லஸ். அதிரடியான ஒரு ஆட்டம் ஆரம்பத்திலே கொடுத்தாருன்னு கடைசி கொஞ்சம் சேஃபாக ஆட முடியும் நம்மளாலையும். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஷாட்டுங்க, பின்னாடி ஃபைன் லெக்கில் தட்டி விட்டார். ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஒரு பவுன்ஸருக்கான அட்டம்ப்டிங் ஆண்டர் ரசல்கிட்ட இருந்து. எக்ஸ்பென்ஷன் ஓவர் 5 பால் 12 ரன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்சா அப்பீல் கேட்டிருக்காங்க, அம்பையர் இல்லைன்ட்டாருங்க. நமக்கு சாதாரணமாக சொல்லியிருக்காரு. அம்பையர் ரிவ்யூ கேட்பாங்களா இந்த பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன கேட்குறாரா கேப்டன் சுனில் நரேன். ரிவ்யூ கேட்பாரா? டைம் போயிட்டு இருக்கு, 10 செகண்ட் வந்திருக்கு. கேட்டுக்காருங்க சுனில் நரேன். டிஆர்எஸ் பொறுத்து இருந்து பார்க்கணுங்க. தேடம் பேட்ட பேருக்கு டிசிஷன். Checking for a no ball, fair delivery, no problem. நாட் அவுட் தான் டிசிஷன் வந்திருக்கான. ஸ்டிங்கோமீட்டரில் ஒன்றும் ஸ்பைஸ் காட்டவில்லை. அடுத்து இங்கே ஒரு சரியான ஷாட்கான முயற்சியான ட்ரெயின் பிராவோட ஸ்லோவர் பந்தில் அடிக்க முடியலங்க ஷாட்டை. இங்கே வந்து இறங்கி அடிச்சிருக்காரு பேஸ் தரலன்னு. ஆனால் அது கையில் போய் உட்காந்துருக்கனால முதல் விக்கெட் இங்கே சார்லஸ்னால ஆடிட்டு இருந்த சார்லஸ் இங்கே 9 ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. சாம் வில்லியம்ஸ் வந்த ஃபர்ஸ்ட் பந்து அடிக்க போயிடுச்சு, அவனும் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. பேக் டு பேக் 2 பந்தில் 2 விக்கெட்டு போய் பேக் ஃபுட்டில் போயிருக்காங்க இந்த இடத்துல நம்ம டீம்.
சிக்கந்தர் ராசா பந்து வந்து 2 விக்கெட் போனா என்ன நான் இருக்கேன் நான் அடிச்சு தொந்தம் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த பந்தை. சரியான ஒரு ஷாட் ஆஃப் சைடில், மீண்டும் அதே ஷாட். ஆனால் இந்த முறை பவுண்டரி தான் கிடைக்கிது. என்ன இருந்தாலும் என்னங்க, சரியான ஒரு பவுண்டரி வந்திருக்குங்க. அதோட இந்த இதில் நம்ம ஒரு 30 ரன்னை தாண்டி ஆச்சு. சுனில் நாராயண் கேப்டன் உள்ள வந்திருக்காரு. பந்து தூக்கி அடிச்சிருக்காரா ஸ்ட்ரைட்ல, நேராக போயிருக்கு. 10 பால்ல 10 ரன் அப்படின்ற ரன் அப் பாலுக்கு வந்தாச்சுங்க இந்த இடத்துல. கடைசி பந்து சுனில் நாராயண் கிட்ட இருந்து நல்ல ஒரு 2 டாட் பாலுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. 37 ரன் வந்திருக்குங்க. கடைசி ஓவரில் 8 ரன் அடிக்கணும். பந்து 2 ரன்னுக்கான முயற்சியே இருக்குமா, ஓடிதான் ஆகணும் ஃபைனல் ஓவர் அப்படின்றனாலேயே இங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட், ஆனால் ஓட முடியல. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபாப் டு பிளஸி நேர கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. 40 ரன் கிட்ட தான் வந்திருக்கு. இன்னும் தூக்கி அடிச்சிருக்க பந்து 4 பால் 6 ரன். ஆனால் இங்கே 2 ரன்னுக்கான முயற்சி டேரக்டாக இல்லைங்க. அதனாலே உள்ள வந்துட்டு டேரக்ட் இருந்தா க்ளோஸாக இருந்திருக்கும். இங்கே இதுக்கப்புறம் 2 ரன்னுக்கான முயற்சி. இந்த இடத்துல 3 பால் 4 ரன் அடிக்கணும். ஆனால் இங்கே 1 ரன் தானே ஓடிருக்காங்க. 2 ரன் ஒன்றா தான் ஜெயிக்க முடியும். அடிச்சு ஓடி இருக்காருங்க. 2 பால்ல 3 ரன். பந்து 1 ரன் தான் வந்திருக்கு. இந்த வாரத்தில் மிஸ்பீல்ட், தேவையில்லாத ஒரு மிஸ்பீல்ட்னால அவனுக்கு இன்னொரு ரன் வந்துருச்சு. 1 பால் 1 ரன். கடைசி 1 பால் 1 ரன் அடிக்கணும். இந்த போட்டை ஜெயிக்கிறதுக்கு இல்லை சூப்பர் ஓவர் போகுமா. அடி சரியான ஒரு அடிங்க. அதனால சூப்பர் ஓவர் நல்ல பந்தை போட்டு முடிச்சிருக்காருங்க. கடைசியில் சூப்பர் ஓவருக்கு போயிருக்கு. இந்த மேட்ச் நம்பர் 5 மஸ்ட் வின் கேம். செயின்ட் லூயிஸ் பைரேட்ஸ் இல்லைன்னா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போங்க அப்படின்ற சட்டத்தில் வந்திருக்குங்க. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சார்லஸ் மற்றும் சிக்கந்தர் ராஜா இறங்கும் போது ஆண்ட்ரூ ரசல் ஆரம்பிச்சிருக்காரு. 140+ பவுலர் 371 விக்கெட். இருந்தாலும் ரெக்கார்ட்ஸ் என்ன இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கு. ரெக்கார்ட்ஸ் அடிக்க முடியுமா பார்க்கும்போது தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே ஆஃப் சைடில் ஒரு பவுண்டரி போயிருக்குமா, போயிடுச்சா, இது போயிடுச்சுங்க. ஃபீல்டரால் சேஸ் பண்ணி பிடிக்க முடியல. அடுத்த பந்து அதே மாதிரி தான் போயிருக்காரு. இந்த முறை இன்னொரு ஹிட், ஏன்னா பெட்டர் டைமிங் மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஸ்டேபிலிட்டியோட அடிச்சிருக்காருங்க. மேலே அடிக்கப்பட்ட பந்து கடைசி பால். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்கான முயற்சி தான். ஆனால் இங்கே பெயிண்டர் டைவ் போட்டனால 3 ரன்னாக போயிருக்குங்க. கொஞ்சம் பால் டிலே வந்திருக்கு. அதனால 19 ரன்கள் வந்திருக்கு. இந்த சூப்பர் ஓவரில் நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காரு சார்லஸ். பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது 19 ரன்னாக அடிச்சிருக்கோம். அதுவே பெட்டர் தான் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவுலிங் போடுற ராஷன் சேஸ் வந்திருக்காரு. அந்த இடத்துல மார்டின் கப்டில் தான் வந்திருக்காருங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக. இந்த கைரன் போராட வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்க தோணுது. ரூம் கொடுக்காம போடப்பட்ட டெலிவரி காலை நோக்கி, அதனாலே அவரால் அடிக்கும் போல இறங்கி வந்தாலும் அதனால ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் தான் போயிருக்கு. 5 பால் 19 ரன். இங்கே ஒரு சுவிட்ச் ஹிட், சரியான ஒரு ஷாட். ஆனால் இங்கே பவுண்டரி தான் கிடச்சிருக்கு. 3 பால் 14 ரன். 3 பால் 3 6 அடிச்சாலும் ஜெயிக்க முடியும். இங்கே ஒரு ஹெலிகாப்டர் ஷாட், ஆனால் நேராக கையில் பக்கம் வந்திருக்கு. சரியான ஒரு டைவிங் கேட்ச். இந்த இடத்துல செயின்ட் லூயிஸ் பைரேட்ஸ்கிட்ட இருந்து ஃபீல்டிங் நல்லா இருக்கு. மாதுக்கத்தில் 1 ரன்னுக்கு அவுட்டு முடிஞ்சிச்சுங்க கேமு. இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்காருங்க. ஒரு 10 ரன் ஒன்று கடைசி பால்ல. நோ பால் கேம் போடாமல் தான் சரி. என்ன அடி, ஒத்தகை ஷாட், பக்கத்து ஊரில் போய் கொடுங்க. சரியான ஒரு ஷாட். இருந்தாலும் செயின்ட் லூயிஸ் பைரேட்ஸ் சூப்பர் ஓவரில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா இதான் மேட்ச் சம்மரி. 44 ரன் அடிச்சாங்க. திரும்பி 44 ரன் அடிச்சு சூப்பர் ஓவர் போனாலும் 19 ரன். சார்லஸ் நல்லா பேட்டிங், அந்த மாதிரி ராசன் சேஸ் பவுலிங் நல்லா போட்டு மனத்தை மச்சப்பட வாங்குறாங்க. சிபிஎல் டோர்னமெண்ட் இன்னும் தொடர்ந்து போகும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.